Hi hello, welcome back to my channel. இன்னைக்கு நான் என்ன குக் பண்ண போறேன்னா, இன்னைக்கு வந்து நான் prawn dum biryani செய்ய போறேன். வாங்க அந்த dum biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நான் எல்லாமே இதல ஆட் பண்ணிருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கலாம். நான் வந்து prawns வந்து 750 grams எடுத்துர்க்கேன். ரைஸும் வந்து 750 grams தான் ஆட் பண்ண போறேன். So 750 grams ரைஸ்க்கு 750 grams prawns எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்பைஸோட அளவு. கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். சோம்பு, அதுக்கப்புறம் 2 கிளவுஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கார்டமம், பட்டை, இந்த அளவு தான் எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து 750 கிராம்ஸ் சொன்ன மாதிரி. வெங்காயம் வந்து 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். தக்காளியும் வந்து 250 கிராம்ஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கூட நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவும் எடுத்துக்கலாம். அப்புறம் கையளவு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கையளவு புதினாவையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான பாத்திரத்தை நம்ம எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம். நல்லா பேன் சூடானதும் ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் வந்து கூட கீயும் சேர்த்துக்கிறேன். கீ சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டியது சோம்பு ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌனாக நல்லா வறுத்துக்கணும். ஆனியன் வந்து பாதி வதங்கும் போதே ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அதாவது பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வந்து கார்டமம், க்ளவுஸ் எல்லாம் 2 அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன், இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தம் பிரியாணி இல்லையா, அதனால் ரைஸை வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் பாயில்டு பண்ணி அப்புறம் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பக்கத்து ஸ்டவ்வில் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஸ்பைசஸ், ஒரு பட்டை, கார்டமம் 2, அதுக்கப்புறம் க்ளவ் ஒரு 2, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் மென்ட் லீஃபு, அதுக்கப்புறம் வந்து கீ வந்து கொஞ்சம் ஒரு 1 ஸ்பூன் போட்டு நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற டைமில் நீங்கள் தண்ணியே கொதிக்க வச்சுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவும் அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கோம். இதை வந்து இந்த பேஸ்ட்டை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ புதினா, கொத்தமல்லியை சேர்த்து வதக்கிக்கலாம்.
அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கி இந்த மாதிரி தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம தயிரையும் சேர்த்துக்கலாம். 150 ml கர்ட் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரைஸை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வைக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். அப்புறம் மஞ்சள் கொஞ்சம், அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்து வதக்கும் போதே தம் போடுறதுக்கு தேவையான இந்த மாதிரி கல்லை வந்து வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை லெமனை வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரான்ஸ் மேரினேஷன் வந்து பிஞ்ச் ஆஃப் மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் எல்லாம் பிஞ்ச் ஆஃப் போட்டுட்டு ஒரு 10 minutes மேரினேட் பண்ணி வச்சா போதும். மஞ்சள் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃபே ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பிரியாணி வந்து ஃபுல்லாக மஞ்சளாக தெரியும் இல்லையா, அதனால் அதை கம்மி பண்ணிடலாம். இப்போது ஆல்ரெடி ஒரு 10 minutes ஊற வச்சுருந்த இந்த ரைஸை வந்து இப்போது அந்த தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிட போகிறோம். ஆஃப் பாயில் பண்ணதுக்கப்புறம் இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50% பாயில் இருந்தால் போதும். இந்த மாதிரி ரைஸ்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த நம்ம ரைஸ் பாயில் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து எல்லா சைடுமே நம்ம வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். சைட்லலாம் வந்து ரைஸ் வந்து தீயாத மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தம் போடுறதுக்கு ஒரு க்ளீன் அண்ட் வெட்டான கிளாத்தை வந்து, அதாவது ஈரமான துணியை நல்லா அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதை மேலே போட்டுட்டு அப்புறம் மேலே மூடி போட்டுட்டு ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த ஹாட் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே வச்சுக்கலாம் அந்த வெயிட்டுக்கு. 10 minutes ஹை ஃப்ளேம், அப்புறம் 10 minutes லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஸோ பிரியாணி ரெடி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கூட தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் தயிர் பச்சடி, ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லைன்னா கத்திரிக்காய் பச்சடி கூட செஞ்சு தொட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். Stay tuned and thanks for watching.